அக்கா இப்ப மழை இதுக்கு இந்த கம்புக்கு எப்படிக்கா தேவைப்படுது? மழை சீரான மழை இருக்கணும். சீரான மழை. இப்போ ஆமா. ஓவரா பெஞ்சா என்னக்கா ஆகும்? ஓவரா பெஞ்சாக்கா பள்ளம் இன்னும் தண்ணி நிக்கும். இந்த காட்டு தண்ணி பூரா இது பள்ளத்துக்கு வரும். அப்படியே ம். அழுவி போகும். கம்பு ஏந்திரிக்காது. இது நான் ஓட்டுனது ம். விளைச்சது நஷ்டம். இப்ப மழை. மழையே பெய்யலனாக்கா? மழையே பெய்யலனாக்கா மானம் காஞ்சு வீட்ல கொல்லைக்காடு பூரா காஞ்சு தான் இருக்கும். எங்கேயும் மோட்டர் பாஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துக்கு மோட்டர் பாசி எது கிடையாதாக்கா? ஆமா. இங்க எங்கேயுமே மோட்டர் பாஸ் கிடையாது. இந்த பாரு இங்க தான் மோட்டர் பாஸ் இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. ம். ஓடையில அந்த ஓடையில ஓரமா ஒரு இடம் இருக்கு. மோட்டர் எல்லாம் இங்கேயும் கிடையாது. சரிக்கா. இந்த 2 மட்டும். அக்கா இப்ப இது போட்டு 6 நாள் ஆகுதுக்கா. 6 நாள்ல என்னென்ன இது பண்ணியிருக்கிறோம்? 6 நாள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓட்டுனோம். 2 முறை 2 முறைக்கோ 3 முறை ஓட்டுனா கொஞ்சம் கலகலப்பு இருக்கும். அந்த கலகலப்பிலேயே அந்த ஈரம் இருக்கும். ம். அதுலேயே இந்த இது முளைச்சு இதுக்கு மேல முளைச்ச பிறகு ஒரு மழை பெஞ்சதுனாக்கா, அது மடமடன்னு ஆரோக்கியமா வரும். அந்த மழை இல்லன்னாக்கா இது வீணா காஞ்சு அக்கா இப்ப இந்த 6 நாள்ல உங்களுக்கு நல்ல விளைச்சல் தெரியுதாக்கா? நல்லா விளைச்சல் இருக்கு. இந்த பாரு ம். கம்பு இருக்கா? ம். இங்க பாரு இதெல்லாம் கம்பு. இதெல்லாம் கம்பு. இதெல்லாம் பில்லு. இதெல்லாம் கம்பு. இது ஃபுல்லா கம்பு தான். இது திட்டமான கம்பா இருக்கு. இது ஒரு 2 மாசம்ன்றத 1 மாசத்துல இன்னும் 1 மாசத்துல தான் களை வெட்டணுமாக்கா? ஆமா. இன்னும் 10 நாள் ஆவணும். 10, இன்னும் 15 நாள் ஆவணும் களை வெட்டுறதுக்கு. இன்னும் களை வெட்டுறதுக்கு ஒரு 10, 15 ஆமா. நாள் ஆகும். அந்த ஒரு களை தான் வெட்டுவாங்க. ஒரு உரம் கொஞ்சோண்டு போடுவாங்க. உரம் கொஞ்சம் போட்டாக்கா, இந்த மழை பெய்யறதுக்கும் இந்த நல்லா பயிர் ஆரோக்கியமா இருக்கும். மொத்தமா எத்தன நாளுக்கா ஆகும் இந்த பயிர் இட்டுலருந்து அறுவடை பண்றதுக்கு? 3 மாசம் தான் ஆகும். 3 3 மாசமாக்கா? மாசம். சில பேரு மாட்டு எருவு அடிச்சு கொட்டுவாங்க. சில பேரு உரம் தான் போடுவாங்க. உரம் தான்க்கா. அப்ப உரம், ஆமா. மாட்டு எருவு, மாட்டு சாணம். அது எருவாக்கி பவுடர் மாரி எருவாக்கி, அது எப்படி 1 வருஷத்துக்கு பயிர் வச்சுக்கும். ஒரு அந்த வருஷம். 1 வருஷ பயிர்ல அந்த சாணமெல்லாம் நம்ப மண்ணு மாரி கலகலன்னு ஆயி தலையில அள்ளி கொட்டுறவங்களும் இருக்காங்க. வண்டி வச்சு கொல்லை கொண்டாந்து கொட்டி, ம். அத கரைச்சு விட்டாக்கா, அதுக்கு ம். நல்லா பயிர் வரும். இப்ப ஆரோக்கியமா சோளம் இருக்கும். பெட்டரா? இல்ல மாட்டு எரு நல்லதாக்கா? 2 இது மாட்டு எருவு தான் பெட்டரு. உரத்தோட மாட்டு எவ்வளோ ம். பவர் உள்ளது. இப்ப இந்த பூச்சிக்கொல்லி அந்த மாரிலாம் இதுக்கு எந்த பூச்சிக்குள்ளே வந்ததுனாக்கா, இப்ப பில்லுக்கு மருந்து இருக்கு. இந்த பூச்சிங்களுக்கு மருந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம கொல்லையில எந்த இடத்துல பூச்சி இருக்கு, பயிர் எப்படி நல்லா வரும். இத வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா, அந்த இவ்ளோ பயிர் பிடிச்சிருக்கு. இந்த இதுல பூச்சி இருக்கு. அடுத்த இடம் பராத அளவுக்கு நம்ம மருந்து எந்த இடத்துல பூச்சி இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் மருந்து அடிக்கணுமா? இல்ல எல்லாத்துக்குமே அடிச்சிடணும். ஒரு எல்லாத்தையுமே. இடத்துல மட்டும் அடிச்சாக்கா, மறு இடம் பரவாது. அதனால ம். எல்லாத்துக்கும் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 2 டேங்க், 3 டேங்க். எம்எல் மருந்து எம்எல் கணக்குல அப்படி ஊத்துனாக்கா அந்த பயிர் பண்ணி அதிகமா மருந்தோ உரமோ அதிகமா சேர்த்தாக்கா ம். இது என்ன பண்ணும் திட்டு திட்டா பொரிஞ்சு அப்ப டிராக்டருக்கு எந்த மாரி பல்லு கலப்பக்கா இதுக்கு யூஸ் பண்றது யூஸ் தேவைப்படுது? பண்றது என்ன மாதிரினாக்கா 5 கலப்பை பல்லு இருக்கு, 10 கலப்பை பல்லு இருக்கு. ஒரு சில பேர் நமக்கு புழுதி கொடுக்கணும், சில பேர் எதுக்கு இவ்வளவு புழுதி நார்மலா இருந்தா போதும்னு சொல்லிட்டு இது இப்ப ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுனது. இது ம். சொந்த ரொட்டேட்டரா வச்சு ஓட்டும். அது பல்லு கலப்பை ஓட்டுனது. அதோட அது பல்லு கலப்புனா அது தார தாரையா தெரியும். ஆ. ரொட்டேட்டர் பாரு ஒத்தாப்புல இருக்கா, அதுல பாரு எவ்வளவு பில்லும் பயிரும் சேர்ந்து இருக்கு. அப்படின்னாக்கா இது பில்லு முன்ன வருதா பயிர் முன்ன வந்ததுன்னா அதுக்குள்ள போட்டி வந்துரும். இப்ப நம்மளுக்குள்ள எவ்வளவு போட்டி இருக்கோ ம். அது மாதிரி அதுக்குள்ள போட்டி வந்துச்சுனாக்கா ம். அந்த பில்லு தான் முன்ன எந்திரிக்கும். பில்லு தான் பயிரோட ஆ. பில்லு மேல நம்ம பயிர் பண்ற பக்குவத்துல இருக்கு. இப்ப 5 நாள் ஆச்சுன்னா பயிர் இன்னும் கொஞ்சம் ஏந்திரிக்கும். 5 நாள்ல நம்ம களை வெட்டிடணும். 5 நாள்ல களை வெட்டணும்னாக்கா மானம் இயற்கையை பார்த்து மழை பெஞ்சதுனாலும் ம். சந்தோஷம், மழைனாலும் கஷ்டம் தான். சரிக்கா. அப்ப போன வாட்டி பயிரிட்டுறீங்க. அது உங்களுக்கு லாபம் கிடைச்சதா? நஷ்டம் கிடைச்சதாக்கா? போன வாட்டி பண்ண போன விவசாயத்துல? வாட்டி நஷ்டம் தான் கிடைச்சது, நஷ் லாபம் இல்ல. லாபம் இல்ல. இல்ல. இந்த வாட்டி நீங்க ஒரு நம்பிக்கையில பயிரிட்டுருக்கீங்க. இந்த ஆமா, ம். ஆமா. நம்பிக்கையில தான் பயிரிட்டுருக்கோம். இப்ப எப்படியும் 2, 3 வருஷமா இந்த டைம்ல மழையுமே இல்லாம தான் இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா லேசா லேசா மழை பெய்யறதுனால இந்த பயிர்கள்லாம் எல்லாருமே அதுவும் நம்பிக்கை இல்லாதவங்கலாம் விதைக்காதவே ஓட்டாதவே போட்டிருக்காங்க. நம்பிக்கைப்பட்டவங்க விதைச்சிருக்காங்க. ஆனா பயிரும் நல்லா இருக்கு. அதனால 5 நாள்ல அவங்க களை வெட்டி அறுவடை. அப்ப உங்களுக்கு வேற ஏதாச்சும் விவசாயத்துல சொல்ல விரும்புறீங்களா? எப்படின்னாக்கா, விவசாயத்த நம்ம என்கிட்ட எனக்கு கொல்லை வீடு, கொல்லைக்குடியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு வீடு இருக்கு. அந்த கொல்லையில தோட்டமும் அங்க பாரு 14 சென்ட் தோட்டம் இருக்கு. அதுல நான் கத்திரி வைப்பேன், மல்லிகா வைப்பேன், புளிச்சவரை போடுவேன். சரி இத கொண்டு நம்ம பயிர் பண்ணோம்னா நமக்கு ரூ. 10 லாபம் கிடைக்கும். இத நம்ம வேஸ்ட்டா போட்டு வச்சிருந்து என்ன செய்ய போறோம்? அப்படின்றதும் இருக்கு. ஐயோ! நம்ம விவசாயம் பண்ணாக்கா நம்மளுக்கு வருமேன்றதெல்லாம் இருக்கு. விவசாயத்துல கொஞ்சம் நஷ்டமும் குடுக்கும், லாபத்தையும் கொண்டு ஒரு இளம் தலைமை வளர்ந்து வர்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளந்தலைமையில வளர்ந்து வர்றவங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னாக்கா, ம். இயற்கை தான். எப்படி? இயற்கையில நம்ம பயிர் பண்றோம். தண்ணி வசதி இல்ல. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது. இதுல நம்ம பயிர் பண்ணி நம்ம என்னத்த சாதிக்க போறோம்? நம்ம மண்ணுல கொட்டி நம்ம பணத்த வேஸ்ட்டா எதுக்கு செலவு பண்றோம்ன்ற இயற்கையிலயும் இருக்கு. அப்படின்னும்போது சில பேரு, ஆமா
நம்ம கொல்லையில போட்டாக்கா அது நமக்கு வராதா போகுது, நமக்கு குடுக்காதா போகுது. ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம அவங்க போடுறாங்கனாக்கா, அப்படி அந்த நம்பிக்கையிலேயே அந்த பயிர் எஞ்சி இப்படிதானே அவங்க போடுறாங்க பூமியில. அதனாலயே அதோட நம்பிக்கை வச்சு அவங்க போடக்குள்ள அது அந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையே. யார்கிட்டயா இருந்தாலும் சரி, ஒரு ஆமா அந்த தம்பி என்ன சும்மா வந்து பேசிட்டு போகுது. கிட்ட நம்ம என்னத்த பேசுறதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல இத வச்சு நம்ம பேசணும்னாக்கா 4 பேருக்கு உதவியா அப்படின்றதும் இருக்கு. சரிக்கா. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.